அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் இலக்கிய வரலாறு ஒரு 5 புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட முக்கியமான இலக்கிய வரலாற்று வினாக்கள் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம தமிழண்ணல், மூவாவுடைய இலக்கிய வரலாறு, தேவிராவுடைய இலக்கிய வரலாறு இதுபோல நூல்களிலிருந்து எடுக்கப்பட்ட முக்கியமான வினாக்கள் குறித்து நம்ம இந்த பகுதியில பார்க்கலாம். முதல் வினா, புத்தக கருத்து கருவூலம் என அழைக்கப்படும் நூல் எதுனா மணிமேகலை. புத்தக கருத்து கருவூலம் என அழைக்கப்படக்கூடிய நூல் மணிமேகலை. இரண்டாவது வினா, சமுதாய மண்பதை புரட்சி காப்பியம் என போற்றப்படக்கூடிய நூல் எதுனா மணிமேகலை தான். சமுதாய மண்பதை புரட்சி காப்பியம் என போற்றப்படக்கூடிய நூல் மணிமேகலை. மூன்றாவது வினா, முத்தொள்ளாயிரத்தில் கிடைக்கப்பெறும் பாக்களின் எண்ணிக்கை எத்தனைனா 103. முத்தொள்ளாயிரத்தில் கிடைக்கக்கூடிய பாக்களுடைய எண்ணிக்கை 103. நான்காவது வினா, கொங்குவேளிர் மாக்கதை எனப்படும் சமண காப்பிய நூல் எதுனா பெருங்கதை. கொங்குவேளிர் மாக்கதை எனப்படும் சமண காப்பிய நூல் பெருங்கதை. ஐந்தாவது வினா, 12 ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்தம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா தமிழ் வேதம்னு அழைக்கப்படுது. 12 ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தம் எவ்வாறு அழைக்கப்படுது? தமிழ் வேதம். ஆறாவது வினா, தமிழ் அகராதிகள் என எண்ணத்தக்கவை எது அப்படின்னா நிகண்டுகள். தமிழ் அகராதிகள் என எண்ணத்தக்கவை நிகண்டுகள். இடைக்கால தமிழர் விடுதலை போராட்ட வரலாறு என்ற நோக்குடன் படிக்க வேண்டிய நூல் எது அப்படின்னா பெரிய புராணம். இடைக்கால தமிழ் விடுதலை போராட்ட வரலாறு என்ற நோக்கத்தோட படிக்க வேண்டிய நூல் எதுனா பெரிய புராணம். 12 திருமுறைகளில் 12வது திருமுறையாக இடம்பெற்றிருப்பது தான் இந்த பெரிய புராணம். எட்டாவது வினா, உலகத்திலேயே ஒப்பற்ற காப்பியமாக கருதப்படுவது கம்பராமாயணம். உலகிலேயே ஒப்பற்ற காப்பியமாக கருதப்படுவது கம்பராமாயணம். ஒன்பதாவது வினா, தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கியவர் யார்னா மறைமலை அடிகள். தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கியவர் மறைமலை அடிகள். 10வது வினா, தனித்தமிழ் இயக்கத்தை வளர்த்தவர் யார்னா பாவாணர். தனித்தமிழ் இயக்கத்தை வளர்த்தவர் பாவாணர். 11வது வினா, வடமொழிக்கு நிகராக மக்களை ஈர்க்கின்ற மந்திர தந்திரங்கள் அடங்கிய நூல் எதுனா திருமந்திரம். வடமொழிக்கு நிகராக மக்களை ஈர்க்கின்ற மந்திர தந்திரங்கள் அடங்கிய நூல் திருமந்திரம். நாயன்மார்களில் காலத்தால் முற்பட்டவர் யாருன்னா காரைக்கால் அம்மையார். இவங்க பெண் நாயன்மார். அற்புத திருவந்தாதி அப்படின்னு சொல்லக்கூடிய திருவந்தாதியை முதல்ல அந்தாதி நூல்களை முதல்ல படித்தவங்க. நாயன்மார்களில் காலத்தால் முற்பட்டவர் காரைக்கால் அம்மையார். இவங்களுடைய இயற்பெயர் புனிதவதியார். 13வது வினா, ஒரு நாட்டு மக்களின் கல்வி வளர்ச்சி மற்றும் அழகுணர்ச்சியின் வரலாறு இவற்றை கூறுவது எதுனா இலக்கிய வரலாறு. ஒரு நாட்டு மக்களுடைய கல்வி வளர்ச்சி மற்றும் அழகுணர்ச்சியின் வரலாறுகளை எது மூலமாக தெரிஞ்சுக்கலாம்னா இலக்கிய வரலாறுகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். 14வது வினா, முந்தைய இலக்கியங்களே பிந்தைய இலக்கிய தோற்றத்துக்கு உதவும் முதற் காரணம் என்று கூறுபவர் யார்னா தமிழண்ணல். முந்தைய இலக்கியங்களே பிந்தைய இலக்கிய தோற்றத்திற்கு உதவக்கூடிய முதற் காரணம் அப்படின்னு சொன்னவர் தமிழண்ணல். 15வது வினா, இலக்கியத்திற்கு நிகழ்காலமே உண்டு என்றும் அதற்கு கடந்த காலம் என ஒன்று இல்லை என்றும் கூறுபவர் யாருன்னா ஒப்பியல் ஆய்வாளர்கள் தான் சொல்கிறாங்க. ஒப்பியலாளர்கள். இலக்கியத்திற்கு நிகழ்காலமே உண்டு என்றும் அதற்கு கடந்த காலம் என ஒன்று இல்லை என்று கூறுபவர் யாருன்னா ஒப்பியலாளர். 16வது வினா, உலகிலேயே பாடுபொருட்களை துறை என்ற பெயரால் அடிக்கருத்துக்களாக எண்ணி வகைத்தொகைப்படுத்தி காட்டியவர் யார்னா தொல்காப்பியர். உலகிலேயே பாடுபொருட்களை துறை என்ற பெயரால் அடிக்கருத்துக்களாக எண்ணி வகைத்தொகைப்படுத்தி காட்டியவர் தொல்காப்பியர். நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் முழுமையான இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம். 17வது வினா, அடுக்கருத்தியல் என்பது எவ்வியலின் பிரிவு அப்படின்னா ஒப்பியலுடைய பிரிவு. அடிக்கருத்தியல் என்பது எவ்வியலுடைய பிரிவுனா ஒப்பியலுடைய பிரிவு. 18வது வினா, நாட்டுப்புற பாவடிவங்களின் வழிபிறந்த இலக்கிய யாப்பு வடிவங்கள் என்னென்னா கலிப்பா, பரிபாடல், வரிபாடல். நாட்டுப்புற பாவடிவங்களில் வழிபிறந்த இலக்கிய யாப்பு வடிவங்கள் என்னென்னா கலிப்பா, பரிபாடல், வரிபாடல்கள். 19வது வினா, சிந்துப்பாவின் வகைகள் என்னென்னா காவடி சிந்து, நொண்டி சிந்து, வழிநடை சிந்து. சிந்துப்பாவினுடைய வகைகள் காவடி சிந்து, நொண்டி சிந்து, வழிநடை சிந்து. 20வது வினா, மேலை நாட்டார் இலக்கியத்தை இயக்க அடிப்படையில் எவ்வாறு பகுப்பர்? செவ்வியல் காலம், புனைவியல் காலம், நடைப்பியல் காலம். மேலை நாட்டார் இலக்கியத்தை இயக்க அடிப்படையில் எவ்வாறு பகுக்கலாம் அப்படின்னா செவ்வியல் காலம், புனைவியல் காலம், நடப்பியல் காலம். 21வது வினா, அகம்புறம் என்ற திணை இலக்கிய காலம் சங்க மூவேந்தருடைய காலம். அகம்புறம் என்ற திணை இலக்கிய காலம் சங்க மூவேந்தருடைய காலம். 22வது வினா, இருண்ட காலம் என அழைக்கப்படுவது எதுனா களப்பிரருடைய காலம்.
இருண்ட காலம் என அழைக்கப்படுவது களப்பிரர் காலம். 23வது வினா, சிற்றிலக்கிய காலம் எனப்படுவது எதுனா நாயக்கருடைய காலம். சிற்றிலக்கியங்கள் மிகுதியாக தோன்றிய காலம் நாயக்கர் காலம். 24வது வினா, உரைநடை காலம் என அழைக்கப்படுவது எதுனா ஐரோப்பியர் காலம். உரைநடை காலம் என அழைக்கப்படுவது ஐரோப்பியர் காலம். 25வது வினா, சுதந்திரம் பெற்ற சுதந்திர காலம் என்ன மறுமலர்ச்சி காலம். சுதந்திரம் பெற்ற சுதந்திர காலம் என அழைக்கப்படுவது மறுமலர்ச்சி காலம். 26வது வினா, எஸ் பூர்ணலிங்கம் பிள்ளை ஆங்கிலத்தில் எழுதிய தன் நூலின் தரும் பகுப்புகளுடைய வகை 6 என்னென்னா செவ்வியல் இலக்கிய காலம், புத்த சமண காலம், சமய மறுமலர்ச்சி காலம், இலக்கிய மறுமலர்ச்சி காலம், மடங்களின் காலம், ஐரோப்பிய பண்பாட்டு செல்வாக்கு காலம் அப்படின்னு சொல்லிட்டு 6 பகுப்புகளாக பிரிச்சிருக்கிறாரு. 27வது வினா, நூற்றாண்டு அடிப்படையில் பெரும்பாலான நூல்களை முறைப்படுத்தி எழுதியவர் கா சுப்பிரமணியம் பிள்ளை. அவர் காசு பிள்ளை அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. 28வது வினா, நூற்றாண்டுகளுக்கு ஒரு நாள் என மிக விரிவாக தமிழ் இலக்கிய வரலாறு எழுதியவர் மு. அருணாச்சலம் பிள்ளை. நூற்றாண்டுக்கு ஒரு நாள் என மிக விரிவாக தமிழ் இலக்கிய வரலாறு எழுதியவர் மு. அருணாச்சலம் பிள்ளை. 29வது வினா, மக்களின் உணர்வு நிலைகளை அடிப்படையாக வைத்து தமிழ் இலக்கியத்தில் காலமும் கருத்தும் என்ற நூலை படைத்தவர் ஆ. வேலுப்பிள்ளை. மக்களின் உணர்வு நிலைகளை அடிப்படையாக வைத்து தமிழ் இலக்கியத்தில் காலமும் கருத்தும் என்ற நூலை படைத்தவர் ஆ. வேலுப்பிள்ளை. 30வது சிலப்பதிகார வேட்டுவ வரி யாப்பிலிருந்து இழைத்தவை வளர்ந்தது எதுனா திருமந்திர யாப்பு, திருக்குறுந்தொகை யாப்பு. 31வது வினா, மதுரையில் திரமிழ சங்கம் அமைத்தவர் யார்னா பூஜ்ய பாதரின் மாணவர் வஜ்ரநந்தி. மதுரையில் திரமிழ சங்கம் அமைத்தவர் பூஜ்ய பாதருடைய மாணவர் வஜ்ரநந்தி. 32வது வினா, திகம்பரர்களின் சைவ நூல் லோக விபாகம் என்ற செய்தியை குறிப்பிடுபவர் தீவை சதாசிவ பண்டாரத்தார். திகம்பரர்களின் சைவ நூல் லோக விபாகம் என்ற செய்தியை குறிப்பிடுபவர் தீவை சதாசிவ பண்டாரத்தார். 33வது வினா, அழகில் கலைத்துறை தழைப்ப அருந்தவத்தோர் நெறி வாடி உலகில் வரும் இருள் நீக்கி ஒளிவிளக்கு கதிர்போல் எழு ஞாயிறாக தோன்றியவர் திருநாவுக்கரசர். அழகில் கலைத்துறை தழைக்கவும் அருந்தவத்தோர் நெறி வாடி உலகில் வரும் இருள் நீக்கி ஒளிவிளக்கு கதிர்போல எழக்கூடிய ஞாயிறாக தோன்றியவர் யார்னா திருநாவுக்கரசர். 33வது வினா, அழகில் கலைத்துறை தழைப்ப அருந்தவத்தோர் நெறிவாடி உலகில் வரும் இருள் நீக்கி ஒளிவிளக்கு கதிர்போல் என திருநாவுக்கரசரை பாடியவர் யார்னா சேக்கிழார் பாடியிருக்கிறார். இந்த பாடலுக்குரிய திறம் படைத்தவர் திருநாவுக்கரசர். இப்படி பாடியவர் யார்னா சேக்கிழார். 35வது வினா, வடமொழியில் மத்த விலாச பிரகசனம் என்னும் நகைச்சுவை நூலை எழுதியவர் யார்னா முதலாம் மகேந்திரவர்மன். இது ஒரு நாடக நூல். வடமொழியில் மத்த விலாச பிரகசனம் என்னும் நகைச்சுவை நாடக நூலை எழுதியவர் முதலாம் மகேந்திரவர்மன். 36வது வினா, கும்பகோணம் புராணம், வேதாரண்ய புராணம், திருக்கானப்போர் புராணம் எழுதியவர் யார்னா அகோர முனிவர். கும்பகோண புராணம், வேதாரண்ய புராணம், திருக்கானப்போர் புராணம் இதையெல்லாம் எழுதியவர் யார்னா அகோர முனிவர். 37வது வினா, பழநித்தில புராணம் எழுதியவர் யார்னா பாலசுப்பிரமணிய கவிராயர். பழநித்தில புராணத்தை எழுதியவர் பாலசுப்பிரமணிய கவிராயர். 38வது வினா, தலபுராணங்கள் பெருகிய காலம் 2ஆம் வேற்றரசு காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. தலபுராணம் பெருகிய காலம் 2ஆம் வேற்றரசு காலம். இது 1600 1800 வரைக்குமான காலகட்டம். தலபுராணம் பெருகிய காலம் 2ஆம் வேற்றரசு காலம். இது 1600 1800 வரைக்கும் உடையது. 39வது வினா, நாடகம், கீர்த்தனை, விலாசம் மிகுதியாக தோன்றிய காலம் ஐரோப்பியருடைய காலம். நாடகம், கீர்த்தனை, விலாசம் இதெல்லாம் மிகுதியாக தோன்றிய காலம் ஐரோப்பிய காலம். 40வது வினா, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை எழுதிய தலபுராணங்களின் எண்ணிக்கை 16. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை எழுதிய தலபுராணங்களுடைய எண்ணிக்கை 16. அவர் எழுதின பிள்ளைத்தமிழுடைய எண்ணிக்கை 10, அந்தாதியுடைய எண்ணிக்கை 16. தலபுராணம் 16, அந்தாதி வகைகள் 16, பிள்ளைத்தமிழ் 10. பக்தி இலக்கியத்திற்கு மகுடம் போல் விளங்கும் நூல் திருவருட்பா. பக்தி இலக்கியத்துக்கு மகுடம் போல விளங்கக்கூடிய நூல் எதுனா திருவருட்பா.
42வது வினா, தமிழ் தெய்வ வணக்கம் பாடிய புலவர் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை. தமிழ் தெய்வ வணக்கம் பாடியவர் என்ன? பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை. 43வது வினா, விடுதலை இயக்க பாக்களை புனைந்து விடிவெள்ளியாக திகழ்ந்தவர் என்ன? சுப்பிரமணிய பாரதியார். விடுதலை இயக்க பாடல்களை புனைந்து விடிவெள்ளியாக திகழ்ந்தவர் சுப்பிரமணிய பாரதியார். 44வது வினா, தமிழ் இலக்கியத்தை வகைமை அடிப்படையில் பாகுபடுத்தியவர் தமிழண்ணல். தமிழ் இலக்கியத்தை வகைமை அடிப்படையில் பாகுபடுத்தியவர் தமிழண்ணல். 45வது வினா, தமிழ் இலக்கியத்தை வகைமை அடிப்படையில் தமிழண்ணல் எத்தனை வகையாக பாகுபடுத்தினார் அப்படின்னா 10 வகையாக. அப்போது இது ரெண்டுக்குமே இந்த வினாக்களுக்கு தொடர்பு இருக்குது. தமிழ் இலக்கியத்தை வகைமை அடிப்படையில் பாகுபடுத்தினவர் தமிழண்ணல் எத்தனை வகையாக பாகுபடுத்தினார் அப்படின்னா 10 வகையாக பாகுபடுத்தியிருக்கிறாரு. அப்போது நம்ம இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா இலக்கிய வரலாறுகள் தொடர்பான 45 வினாக்கள் பார்த்தோம். கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பல நூல்களிலிருந்து எடுக்கப்பட்ட வினாக்கள் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும், தேர்வு நோக்கில் இருக்கும். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் போட்டித் தேர்வுகளுக்கான வினாக்கள் போடப்பட்டிருக்கு, பார்த்து பயன்பெறுங்க. மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.